ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இன்றைய டாபிக் என்னென்னா, ஒரு வருத்தமான ஒரு மனதுக்கு ரொம்ப, அதாவது என்ன ஏதுன்னு சொல்ல முடியாத ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். என்னென்னா, ஹுசைனி அவர்கள் இன்று விடிய காலையில் தவறி இருக்கிறார்கள். இயற்கை எய்திவிட்டார். அதை நம்ம என்ன அதை பற்றி பேசுகிறதுன்னே எனக்கு தோண மாட்டேங்குது. என்னென்னா, அவருக்கு புற்றுநோய், ரத்தத்தில் புற்றுநோய் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்திருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி செத்து போவார். மனிதர்களுடைய அவர் நேற்று நான் ஏதோ அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டெல்லாம் லேப்டாப்லலாம் பேசியிருக்கார். மனிதர்களுக்கு சாவெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நாளைக்கு நம்ம செத்து போகிறோன்னு, இன்றைக்கி ஒரு 4 நாளில் செத்துருவோம், 6 நாளில் செத்துருவோம், 10 நாளில் செத்துருவோம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கு. அதை ஏற்றுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா? வயதானவர்களாக இருந்தாலுமே அதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அது. என்னென்னா, திடீர்னு சாவோ, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும், திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போவோம், இல்லை போகாமல் வீட்டில் இருப்போம், ஒரு ஹார்ட் அட்டாக் வரும், திடீர்னு செத்து போயிடுவோம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தர் வாழ்கிறதுங்கிறது எனக்கு, என்னோடய மனநிலைக்கு அது எப்படி, அதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது இந்த விஷயம். அவர் திடீர்னு இறந்தது. நேற்று எல்லாருக்கும் பேசி நான் இன்றைக்கி செத்து போயிடுவேன்னு அது தெரிஞ்சு, அவர் என் லேப்டாப்பில் அவரோட ஸ்டூடெண்ட் எல்லாம் பேசிட்டு இன்றைக்கி இறந்து போயிருக்கார். நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சினிமா மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப மனதுக்கு கஷ்டமான விஷயமா இருந்தது. இதில் மூலிமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இல்லை உடம்பிற்கு இப்போ இது எது சாப்பிட்டாலும் ஆகலை அப்படிங்கிற ஒரு மாதிரி சுச்சுவேஷன்கள் நிலவுது நாட்டில். ஏன்னா இயற்கையான எதுவுமே அதில் இல்லை. எதுனாலும் கலப்படம் 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 கலப்படம்னு நிறைய ஆகிப்போச்சு. அது மூலிமா தான் இதெல்லாம் வர்றதா எல்லாமே. இது பொல்யூஷன்ஸ், ரோட்டில் டிராஃபிக், அண்டு பவர்கள் அதிகம், ரோட்டில் வெளியில் போனால் கண்ணை கூசுது, இந்த மாதிரி நிறைய எக்ஸட்ரா விஷயங்கள், நம்ம உடம்புக்கு ஆகாத விஷயங்கள் நிறைய நடக்குது. பாருங்கள், முன்னாடியெல்லாம் வெயில் சீசனில் வெயில் அடிக்கும், மழை சீசனில் மழை பெய்யும். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. வெயிலாக ஓவர் அடிக்குது, மழையாக ஓவர் அடிக்குது. எல்லாமே எல்லை மீறி போயிட்டுருக்கிற காலங்களாக இருக்குது. இதில் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அடி எடுத்து வைக்கணுங்கிற மாதிரி இருக்குது. சாகாமலே இருப்போமா, சாக பற்றியே நம்ம இப்படி பயப்படணுன்னா அதுக்காகலாம் நான் சொல்லவில்லை. சாகாமலாம் யாரும் வாழ முடியாது, இந்த பூமி தாங்காதுன்னு வச்சுங்க. சாவு கண்டிப்பாக உண்டு. ஆனால் அதை நம்ம ஐயோ நாளைக்கு செத்து போகிறோம், ஐயோ இன்றைக்கி செத்து போகிறோங்கிற ஒரு சாவு இருக்குது பாருங்கள். அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். எனக்கு மனதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி காலையிலேருந்தே இந்த சம்பவம். அதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இப்போ நான் இந்த இதுக்கு லைவுக்கு வந்தேன். மக்களே, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அனைவரும் சாப்பாட்டு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருங்கள். வேறு என்ன சொல்ல முடியும்னா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். அந்த இறந்த ஹுசைன் அவர்களுக்கு நம் ஜேகே சார்பாக அனைவரும் கண்ணீர் அஞ்சலியை செலுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.